தியான லிங்கத்தை கொடுத்தேன்னு கோயம்புத்தூர்ல சொல்லும் போது 1500 லிங்கம் இங்க இருக்கு இந்தியாவில். தியான லிங்கம் வந்துதான் புட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை வெள்ளத்துல ஞானத்துல அப்படியே நினைக்க போகுதா என்ன? நீங்களே சொல்லுங்க. இங்க 1500 நுட்பமான லிங்கத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த லிங்கத்தை எவனுக்குமே பயன்படுத்த தெரியல. அந்த லிங்கத்தை பயன்படுத்த தெரியாம நொங்கு தின்னுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நீ போய் தியான லிங்கத்தை வச்சு இது காப்பாத்தும் இந்த உலகத்தை. எதிரா போய் காப்பாத்த போது ஏன்டா ஆதிசங்கரர் வச்சதையே யூஸ் பண்ண தெரியாம உட்காந்து முறுக்கு தின்னுட்டு உட்காந்துருக்காங்கடா காஞ்சிபுரத்துல. இங்க இருந்து ட்ரெயின் ஏறி போய் மூகாம்பிகை கோயில்ல போய் 2 இட்லியும் கார சட்னிக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க வச்சிருக்க நுட்பமான பொருளை பயன்படுத்தவே தெரியல. நீ ஒரு புது பொருளை வச்சு இது இந்த உலகத்தை காப்பாத்த போகுதுன்னா என்ன நான் சொல்றது? இதெல்லாம் புரிதல் வேணுங்கிறது தான் முக்கியம். பொருள் இங்க யாருக்கு வேண்டங்க? பொருள் இருக்கு, அது பயன்படுத்த தெரியலன்னு தான் நான் சொல்றேன். பஞ்சம் இங்க இல்லைங்க, ஞானத்துக்கு பஞ்சம் இல்லைங்க. கொட்டி கிடக்குங்க சக்தி, அதை பயன்படுத்த தெரியலங்க, அவ்வளவுதாங்க. நீ ஞானங்கிறது பழத்தை பறிக்கிறதோ பழத்தை பறிக்க முயற்சி பண்றதோ கிடையாது. அது தானா கனியறது, தானா உன் கைவசம் படுறது. புரியுதுங்களா? அதுதான் சொல்லுவாங்க சித்தி ஆகணும். தியானம் பண்ணி பண்ணி உனக்குள்ள சித்தி ஆகணும். நீ சித்தியானா நீயே முத்தி பெறுவாயின்னு அர்த்தம். நீ சித்தி ஆகலைன்னா முத்தி பெற மாட்ட, பக்தியா தான் போவ. புரியுதுங்களா? அப்புறம் ஓம் புள்ளதான் உனக்கு பட்டை எடுத்து இந்த குடிகாரனை கூட்டிகிட்டு 3 சுத்து பானையை உடைச்சு இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. இதுதான் தெளிவா எல்லா வகுப்புகள்லையும் எல்லா புத்தகங்கள்லையும் எல்லா உரைகள்லையும் சொல்றேன். தனிப்பட்ட முறையில யாரும் நமக்கு சாதகம் பாதகமா நம்ம சொல்ல போறோம்? நான் வேலை தொடங்கி ஏறத்தாழ ஒரு 1.25 வருடம் ஆச்சு. இந்த 1.25 வருடத்துக்குள்ள என்னுடைய பயணம் முழுக்க பாருங்க. அப்ப இந்த செயல் வடிவத்தை எதுக்காக இந்த செயல், இந்த வடிவம்? அப்ப உணர்ந்து ஒரு வேலை செஞ்சுக்கங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இங்க யாரும் பாகுபாடு இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல. ஒரு குரு இன்னொரு குருவை போய் போட்டி போடுவாரா? எனக்கு ராமகிருஷ்ணருக்கும் போட்டியா? எனக்கும் விவேகானந்தருக்கும் போட்டியா? எனக்கும் யோகானந்தருக்கும் போட்டியா? எதுக்கு போட்டி? அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு நான் பாக்குறேன். இப்ப நான் ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறேன். அவரோட வேலை பெண்டிங் இருக்குன்னா அவர் எனக்குள்ளே பூந்து அவர் ஒரு வேலை செய்யறாரு. இதானே, இப்படித்தானே காலங்காலமாக தோன்றி இருக்கு. நான் ஒரு ஆம்பளை, திடீர்னு ஒரு நாள் ஒரு பெண் எனக்குள்ள பூந்துட்டு பெண் தன்மையில ஒரு வேலை செய்யறா. அதானே செயல் வடிவம். அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். இதை புரிந்து கண்டறிந்து செய்யணும். ஞானத்துக்குள்ள போட்டி, போராம, சண்டை, சச்சரவுகள் இதெல்லாம் இல்ல. கட்சி கிடையாது. அவங்க ஞானத்துல சரியான வழிமுறைகளை அடையல, சரியான வழிமுறைகளை தியானத்துல பண்ணலன்னு நமக்கு கண்டறியும் போது, காட்டும் போது அதை சொல்றோம். இப்ப நம்ம அடையல, நம்ம பெறல அப்படின்னா அவங்க சொல்லட்டும், அவங்க காட்டட்டும், மேற்கோள் காட்டட்டும். நான் அதையும் சொல்லிட்டேன். காலம் பதில் சொல்லும், நேரம் பதில் சொல்லும். அதுக்கு உதாரணம் அடையாறுல இருக்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டேன். விவேகானந்தருக்கு நடந்த விஷயத்த நேரடியா சொல்லிட்டேன். நீங்க எத்தனை வரலாறை போய் எடுத்து பாருங்க. அவங்க அமெரிக்காவில் விவேகானந்தருக்கு எதிராக அவங்க பண்ண வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அன்னைக்கு விவேகானந்தர் ரோட்ல பிச்சை எடுத்தான். இன்னைக்கு விவேகானந்தனுடைய பேர்ல இருக்கிற சொத்தே 3000 கோடி 4000 கோடி இருக்கும். அது எல்லாம் தனி மனிதன் விவேகானந்தனுடைய உழைப்பால் உருவான செயல். அது வெறும் உழைப்பு கிடையாது, அது சக்தி, அது அலைவரிசை, அது உண்மைக்கு கிடைத்த வெகுமதி. அதான் வரலாறு. அப்ப நீங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறது? நீங்களே சொல்லுங்க. அப்ப இருக்கும்போதே இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னதுமா துரதிர்ஷ்டம்? ஒருத்தன் செத்து போயிடணும், செத்தாதான் ஞானியா ஏத்துப்பாங்க. அவன் உயிரோடு இருக்கும்போது எவனும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுகிட்டாலும் எது கண்டுக்குவாங்க? குழந்தைக்காக, வீட்டுக்காக, பிரச்சனைக்காக வருவாங்க. தன்னை உணரணுங்கிறதுக்காக எவனாவது ஒருத்தர் 2 பேர் அத்துப்பூத்த மாதிரி வருவான்.
அதுவும் எப்படி, அவன் தன்னையே உணர முடியாத ஸ்டேஜில் நொண்டிக்கிட்டே ஓடி வந்து தன்னை உணர்றேன், தன்னை உணர். உன்னை கொஞ்சம் ரெடி பண்ணணுப்பா, இருப்பா, ரெடி பண்ணி பண்ணலான்னா, இல்ல நீங்க எனக்கு உணர வைங்க. 6 மாசம் ஆச்சு, இன்னும் உணரவே இல்லை. என்ன? ஏன்னா நான் கூடங்குள்ள அனுமலைமா தூக்கி கொண்டு உள்ள போட்டு, என்ன இது துணியா, இது 2 சுத்தியை போட்டு அமுக்கி தூக்கி வெளியில போடுறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன லாண்ட்ரி கடையா வச்சிருக்கிறேன்? வாங்க, 6 மாசம் ஆச்சு, நீங்க வந்து இதுல படுத்துக்கங்க, எந்திரிங்க போங்க அப்படின்னா சொல்ல முடியும்? சொல்லுங்க. நம்ம ஊர்ல கதையெல்லாம் எழுதி வச்சாங்களா, ஒரு கண்ணு போய் சுத்திக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ஒரு இடத்துல 2 கண்ணு போச்சு, ஒரு இடத்துல ஒரு கண்ணு வந்துச்சு. அப்புறம் திருப்பி போனான், ஒரு கண்ணோடய போனான், பல ஊர்ல போனா திருப்பி ஒரு கண்ணு வந்துச்சு. உடனே 2 கண்ணை கொடுன்னு அங்க போய் சண்டை போட்டு உருண்டுகிட்டா கிடந்தான்? உருண்டுகிட்டு இருந்தாலும் தரமாட்டாங்க நம்ம ஆளுங்க. நீங்க உருண்டாலும் பிறண்டாலும் தரமாட்டாங்க. குருக்கள் வேணா விபூதி கொடுப்பாரு, தேன் கொடுப்பாரு, கடவுள் கொடுக்க மாட்டான். எனக்கு தெரியும். நீங்க பல ஆண்டுகள் உருண்டுகிட்டு தானே இருக்கீங்க. என்ன வாங்குனீங்க? நெத்தி நிறைய குங்குமமும் விபூதி தான் வாங்கிருக்கீங்க. வேற என்ன வாங்குனீங்க? சொல்லுங்க. அப்ப இது இல்ல, செயல் வடிவம் இல்ல. அப்ப ஞானம்ங்கிறது வேற ஒரு வடிவம், தேடுதல், உண்மை. அதுதான் சொன்னாரு, விசுவாசமாக இரு. ஒரு ஆட்டுக்குட்டி என் பின்னாடி வருது, நீங்க ஏன்டா வர மாட்டீங்கன்னு பைபிளோட விஷயம் இதுதான். அப்ப உண்மை தத்துவத்துக்குள்ள, உண்மை செயலுக்குள்ள நீங்க நின்னா, அங்கு எந்த வடிவத்திலே இறை ஆற்றல் உங்களை காப்பாற்றப்படும். நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. தியானத்திலிருந்து மேன்மை அடைவீங்க. அப்படி தியானத்திலிருந்து நீங்க மேன்மை அடையறதுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தா கூட, அது ஏன், அது எதற்காக இந்த பாதிப்பு, எதற்காக இந்த இடத்துல நீ தேங்கி நிக்கிறங்கிறத உனக்கே விளக்கப்படும், உனக்கே கொடுக்கப்படும், உன்னையே தெளிவடைய வைக்கப்படும். இவ்வளவுதான் விஷயம். நம்ம உடனே ஒன்றும் பண்ணல, பல இடங்கள்ல தேங்கி நின்னுட்டோம். ஏன்டா தேங்கி நின்னோம்னா, அந்த விசுவாசமாக யாருக்கு இருந்தோம்னா, பிரம்மத்துக்கு இருந்தோம், இறைவனுக்கு இருந்தோம். அப்ப தேங்கி நின்ன காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலை, அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் வர முடியாது. அப்படி ஒரு தியானம் நல்லா வரும், ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், எதுவுமே பெற முடியாத மாதிரி இருக்கும், வெறுமனையா இருக்கும். இது என்னடா இது கொடுமை? இது நம்ம நல்ல தியானம் பண்றேன்னு சொல்லிக்கிறதா, இல்லை நல்ல தியானம் பண்ணலன்னு சொல்லிக்கிறதா என்னங்கும் போது, அந்த விசுவாசமாக காத்திருந்த போது அவன் 6 மாசம் இந்த மாதிரி தான் நீ இருக்கணும், 6 மாதம் கழித்து இந்த மாதம் பிறக்கும் போது இந்த காலகட்டத்தில் உனக்கு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த உள் உணர்வு உணர்த்துனுச்சு. அப்பதான் நம்ம மாற்றோம். அந்த மாதிரி பல்வேறுபட்ட இடத்துல பல்வேறுபட்ட வேகத்தடைகளை கடந்தோம். தியானத்துக்கு தேடும் போது, கடவுளை தேடும் போது நூற்றுக்கணக்கான வேகத்தடைகள் வரும். அதை எல்லாத்தையும் நம்ம கடக்கணும். அதை இறைவனே கடக்க வைப்பான். அங்கு ஒண்ணு தேவை, விசுவாசம். அந்த விசுவாசம் அவங்கிட்ட என்ன அப்படின்னா, என்னை அறிகிற வரைக்கும் உன் மனித அறிவை வைத்து நீ முழுமையாக எதையும் அறிந்திட முடியாது, நிதானமாக காத்திரு. அப்ப நீ நிதானமா இருக்கும்போது என்னை நீ அறிஞ்சிட்டன்னா, என்னை அறிந்தவன் உன்னை அறிவாய் என்று அர்த்தம். வார்த்தையால இவர் கடவுள், இவர் குருன்னு யார் வேணாலும் சொல்லலாம். அறிவது என்பது வேறு. என்னை இங்க யாராவது அறிஞ்சாங்கன்னா என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க? அவன் முப்பிறப்பு தெரிஞ்சிடும். அவன் ஏன் போறாங்க சப்பாத்தி தோட? அவன் ஏங்க அங்க போறான்? என்னை அறிஞ்சிட்டான்னா அவன் வீட்டுக்கு போக மாட்டான். அந்த அம்மா பொண்டாட்டியை கூப்பிட்டாலும், ஏமா நீ யாருன்னு தெரியலையா, நீ எனக்கு மகமான்ட்டு வந்துருவான். அங்க போக மாட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க, என் கூட வந்துருவாங்க. தன்னை உணராதனாலதான் நீங்க எல்லாம் உங்க ஊர்ல சுத்திட்டு இருக்கீங்க. தன்னை உணர்ந்துட்டீங்கன்னா உங்க இருப்பிடம் எங்கன்னு தெரியும், அங்க போய் உட்காந்துக்குவீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிரத்யேகமாக நீங்களா ஒரு இருப்பிடத்தை தேடுறீங்க. திருவண்ணாமலைக்கு போவோமா, திருப்பதிக்கு போவோமா, காளகஸ்திக்கு போவோமா, இல்ல இந்த மலைக்கு அடியில உட்காந்துக்கிட்டு தியானத்தை பெற்றலாமா, இல்ல இந்த குருவுக்கு கால் கேப்ல உட்காந்து ஏதாவது அந்த சுண்டி வரல உருவிடலாமா? இது இல்ல. இதுதான் சொல்றது. தன்னை உணர்ந்துட்டா அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க.
தன்னை இது உணரலன்னு வச்சுங்களேன், நான் இங்கே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இங்கே உட்காந்தாலும் நேரம் வெளியில் 2 பேரை பேக்க வச்சு டோக்கன் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா அது வேற. தன்னை உணர்ந்தவன் டோக்கன்லாம் அங்கே போட முடியாது. அவ்வளோதான் விஷயம். பணத்தை நம்ம கையில் தொடாத வரைக்கும் யார் இருப்பா? லட்சுமி நம்ம கூட இருப்பா. பணத்தை நான் என்னைக்கு கையில் தொடுறோன்னா லட்சுமி என்னை விட்டு போயிடுவா. நீங்கள் வச்சிருக்கீங்கள பணம், அதுதான் லட்சுமிங்கிறீங்க. நான் ஒரு லட்சுமி வச்சுருக்கேன். அந்த லட்சுமி என்னன்னா, பணத்தை நான் தொடக்கூடாது, கையில் தொட்டா ஓடி போயிடுவா. இதுதான் பிரச்சனை. எனக்கு லட்சுமி கொடுத்துருக்க கண்டிஷன், மகாலட்சுமி என்கிட்ட கொடுத்துருக்கிறது, நானே உன்னோட இருப்பேன். நீ என்னைக்கு பணத்தை கையில் தொடுறியோ அன்னைக்கு நான் ஓடி போயிடுவேன். இப்போ நான் மகாலட்சுமி வேணும்னு உட்கார்ந்துருக்கிறேன். புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். இந்த புரிதல் உங்களுக்குள்ள எப்படி ஏற்படணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. ஒரு மனிதன், தனி மனிதன் தன்னை செல்ஃபா பண்ணி யோசிச்சுட்டு நல்ல பொறுமையா நிதானமா ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். அந்த பயணம் தீர்க்கமான பயணமா இருக்கணும். வாழ்வா சாவா இருந்தாலும் நிக்கணும். நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், துபாக்கூர் குரு கிட்ட கூட நின்னு நீ உண்மையாரு, நீ காப்பாற்றப்படுவாய். உன் குரு துபாக்கூரா இருக்கலாம், ஆனா நீ உண்மையா இருந்தானா நீ காப்பாற்றப்படுவ. ஏன்னா இறைவன் உண்மையானவன். புரியுதா? உன் குரு என்ன பண்ணிடுவான், அப்படியே ஒரு பாதுகாப்பை போட்டு உன்னை மட்டும் தூக்கி உனக்கு என்ன தேவையோ கொடுத்துருவான். விவேகானந்தன் 1000 துபாக்கூறுகளை சந்திச்சாங்க. புரியுதா? அவன் உண்மையா இருந்ததுனால ராமகிருஷ்ணன் கிடைச்சான். நமக்கு வரும்போதே அப்படியே ஆதிசங்கரர் வரமாட்டாருங்க, துபாக்கூர் தான் முதல்ல வருவான். ஆதிசங்கரர் ஓடி வந்து ஞானபலத்தை கொடுப்பாரு, தம்பி நீ வந்துட்டியா இந்தான்னு. அப்ப நீ உண்மையா இருந்தனா இவனை எவனெல்லாம் அடிச்சு தூக்கி வெளியில போட முடியுமோ தூக்கி போட்டு உண்மையான பாதையை காட்டுவான். சொர்க்க வாசல்ங்கிறது என்ன? தானா திறக்கிறதா சொர்க்க வாசல். மனுஷன் திறந்தானா அது பேரு வேற வாசல். தானா திறக்கணுங்க சொர்க்க வாசல். உடலை திறக்கும், நீ பாப்ப. உண்மையான சொர்க்க வாசல் திருப்பதிலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ இல்லை, உனக்குள்ள இருக்கு. அது திறக்கும். ஏற எவனும் திறக்க வேண்டாம், அதுவா திறக்கும். அப்ப நீ பாப்ப. அதான் விஷயம். சரிதானே? அதுதான் விஷயம் வேணும். அப்ப நீங்க அதை பார்த்து அவ உண்மையா நீங்க நின்னுங்க. நீங்க பண்ற தியானத்துக்கு உண்மையா இருங்க. நீங்க அந்த ஒரு செயல்ல உண்மை சிரத்தையோட நின்னுங்க. அதுதான் உங்களை ஒரு மிக செய்யா இருக்கும். என்னுடைய உண்மையான சக்சஸ் என்ன தெரியுங்களா? சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது, அவ்வளவு பெரிய நெருக்கடி. லட்சக்கணக்கான கடன், தொல்லைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், உடல் ரீதியா மருத்துவ ரீதியா பிரச்சனைகள், எல்லா வடிவத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்ட போது கூட அந்த இறைவனிட்ட உண்மையா விசுவாசமா நின்ன இறைவன் வரலங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த துன்பமான செயல் எல்லாம் ஓடி போச்சு. இறைவன் என்னதான் பண்ணா, முதல்ல டுபாக்கூறுகள் எல்லாத்தையும் அழிச்சான். அதான் மாயை. டேய், பல நாள் உன்னை அழுவ வச்சான்ல, இப்ப நான் உன்னை கதற வைக்கிறேன்டா. அதுதான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்தான் சிவன் சொல்லுவான்ல, அந்த மாதிரி துன்பம் துயரம் எல்லாம் ஓடி போச்சு. கடங்காரெல்லாம் எங்க இருக்கான்னு தெரியல, எல்லாம் ஓடி போச்சு. அதற்கப்புறம் அந்த இறை தத்துவத்தை, இறை செயலை அப்ப என்ன சொல்லிட்டான், பொறுமையா நடந்து வா, நிறைய அழுதுட்ட, நிறைய பதட்ட, அப்படியே வா, காலார வா அப்படின்னா. அப்படி போகும்போது தான் அந்த தியானத்துல அப்படியே ஒவ்வொரு படியா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்ப என்னை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுங்களா, நான் சாதித்து விட்டேன். ஏன்னா நான் என்ன உணர்ந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை. இந்த நிமிடம் நான் புறப்பட தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் எதற்கு பிறந்தேன், என்னுடைய முப்பிறப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இதுக்குள்ள நான் எந்த டுபாக்கூர் வேலையும் நான் பார்க்க மாட்டேன்.
அப்ப இவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க அந்த உண்மையா இருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் வருங்க. ஒரு நோய் வரும், தீவிரமான கடன் பிரச்சனை வரும், தீவிரமான தொல்லைகள் வரும். சொல்ல முடியாது. உன்னை அடிக்க வருவான், உன்னை கொல்ல வருவான். ஆனா அப்பயும் நீ நில்லு. உயிர் ஒரு நிமிஷத்துல போக போகுது உயிர், அப்பயும் நில்லு. ஆனா வருவான். அதுக்கு சாட்சி நான் தான். எனக்கு வந்தான். அதனாலதான் நாங்க உட்கார்ந்துருக்கோம். என் தாயால் என் தகப்பனால் இங்க நான் உட்கார்ல, சத்தியமா இறைவனால் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா அவன் எனக்கு கத்துக் கொடுத்தது தர்மத்தையும் சத்தியத்தையும் கத்துக் கொடுத்தான். மார்பு என்ன, மார்புக்குள் இருக்கின்ற தாயோட பால் என்னங்கிறதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தான். என் தாயை நான் முதல்ல அந்த மார்பை தான் வணங்குவேன். அடுத்ததுதான் அவள் முகத்தையோ காலையோ வணங்குவேன். ஏன்னா எனக்கு பசியாற்றின இடம் அதுதான். என்னை பல நாள் தூங்க வைத்து என்னை பாதுகாக்கிய இடமும் அதுதான். புரியுதுங்களா? அப்ப அந்த செயல் யாரிடமும் இல்லை. பதறிடுறாங்க. ஒரு சின்ன புயல் அடிச்சா பதறிடுற. இறைவன், நான் ஒருத்தன் தான் இறைவன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒருத்தன் தான் இது செயலா? இந்த உலகத்துல அண்ட சராசரமும் அப்படியே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் நிக்குதுங்க. நீ உண்மையா இரு, அது எந்த வடிவத்திலே வரும். அவ்வளவுதான் விஷயம். இது நிச்சயங்க. இது ஏதோ மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாதுங்க. ஆனா அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நிக்கணும். அதுதான் விஷயம். பிரசவத்துல வலி வராம புள்ள பெற்றானா அவன் தாய் கிடையாதுங்க. வலி வந்தாதான் அவன் தாய். வலிச்சாதாங்க குழந்தை என்னன்னு தெரியும். அப்பதாங்க அவன் அம்மான்னு ஆனான்னு அர்த்தம். வலிக்கிறமா புள்ள பிறந்துச்சுன்னா அவன் தாயே கிடையாது முதல்ல. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்ப ஞானம்னா ஒரு அடி கிடையாது, 1000 அடி படும். நீ பட்டாதான் நீ இறைவன் ஆக முடியும். எப்படி ஒரு கல்லுல வந்து பல தடவை ஒரு சிப்பி செதுக்கி செதுக்கி அதை உருவாக்குறான்ல, அந்த மாதிரிதான் அந்த சிலையை உருவாக்கிடுவான். சிப்பி சொல்லுவான், அழகான சிலையை உருவாக்கிட்டேன்பான். ஆனா என்ன மாதிரி ஒருத்தன் தான் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். இல்லைன்னா அது என்ன, வெறும் கல் தான். அது நீ வச்சுக்கிட்டு போட்டோ வேணா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளவுதான். நீ மதுரையில மீனாட்சியா கும்புறது கல் இல்ல, உண்மையான தேவி மீனாட்சியே இருக்கிறா. ஏன்னா அதுக்குள்ள உயிர் இருக்கு. கல்ல ஒருத்தன் செதுக்கிட்டு போயிடுவான். நம்மளுங்க சொல்லுவாங்க, கொத்தனாரு கல்ல செதுக்கிறவன் கட்டினவன் எல்லாம் வெளியில நிக்கிறான், குறுக்கர் உள்ள நிக்கிறாருமா. கட்டினவனும் சரி, செதுக்கினவனும் சரி, உள்ள நிக்கிறவனும் சரி, எவனும் உயிர் கொடுக்க முடியாது. உயிர் கொடுத்தவன் பேசாம சுண்டல் வாங்கி தின்னுட்டு அங்க ஓரமா படுத்து கிடக்கிறான் துண்டை விரிச்சிட்டு. புரியுதுங்களா? இதுதான் செயல் வடிவம். அப்ப இறைவன், இறை சக்தி என்பது என்ன? நீ செத்தே போ, இறைவனை நினைச்சு சாவு, பெருமை தானே. ஒரு நாள் கண்டிப்பா நீ செத்து போயிருவ. இறைவா, பல துன்பம்டா, பல துயரம்டா. எங்க அப்பாவை நம்பினேன், எங்க அம்மாவை நம்பினேன், சொந்தக்காரன் நம்பினேன், பொண்டாட்டியை நம்பினேன், மாமனாரை கூட நம்பினேன், கடன் அடைப்பான்னு. அடைக்க வரல, எவனும் வரல. ஆனா உன்னை நம்புனேன், நீ என்ன அட கடனை. அப்படி இல்லைன்னாலும் அந்த மரணத்தை எனக்கு வருதுன்னா நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்பயும் உன்னை திட்ட மாட்டேன். உன்னை நம்பி நான் சாகுறேன்னு நீ நின்று செத்து கூட போ. அது பெருமையான சாவு. ஆனா உன்னை அப்படி சாக விட மாட்டான். அதான் அங்க பிரச்சனை. அவன் வருவான், கண்டிப்பா வருவாங்க. கதைகள்ல தானே கேள்விப்பட்டிருக்கேன் கிருஷ்ணன் வருவான்னு. நீ நின்னு வருவான், கண்டிப்பா வருவான். இதுதான் விஷயம். ஆனா அத மக்கள் கடைபிடிக்க மாட்டாங்க, மக்கள் தாங்க மாட்டாங்க, மக்கள் அதுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அதுதான்ப்பா ஞானத்துக்கே தகுதி. ஞானத்துக்கு முதல் தகுதி எதுனுமா? நீ நெருப்பு மேல நின்னுகிட்டு அப்படியே தகன்னு நிக்கணும். உடல் துன்பத்துல, துயரத்துல, கடன்ல, கஷ்டத்துல, பொண்டாட்டி துன்பத்துல, குழந்தை துன்பத்துல, வீட்டு துன்பத்துல, அந்த துயரத்துல நின்னுகிட்டு ஞானத்தோட தவம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் நிக்கிறான் பாரு, அவன் காப்பாற்றப்படுவான்.
அவன் தான் தெய்வீகமா கடவுளா மாறுவான். எவனாவது ஒருத்தன் கடவுள் நிலை அடைந்த எந்த ஞானியாவது ஒரு சுகமா அடைஞ்சிருக்கானான்னு சொல்லுங்க ஞானத்தை. எவன் சுகமா அடைஞ்சிருக்கான்? ஒருத்தனை காட்டுங்க. இல்ல. அவ்வளவு போராட்டங்கள். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா துயரம் நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதாப்பா உனக்கு அடிப்படை தேவை. உன் கையில அடிப்படை தேவையான ரசீதி உன் கையில இருக்கு. ஆனா நீ வரமாட்ற. நான் சொல்லிட்டேன், துன்பத்துக்கு தேவை, ஞானத்துக்கு தேவை ரெண்டே தான். ஒண்ணு முட்டாளரு, நிறைய துன்பத்தை வச்சிரு, கஷ்டத்தை வச்சிரு, நோயை வச்சிரு. நீ தான் ஞானத்துக்கு தேவையான ஆளு. ஆரோக்கியமா இருக்கிறவன் ஞானத்துக்கு வேண்டாம், ஓடிரு. துயரத்தோட இருக்கிறவன், துன்பத்தோட இருக்கிறவன், வாழவே நாளைக்கு முடியாதுங்கிறவன் தான் ஞானத்துக்கு தேவையான ஆளு. போராடு, உன்னுடைய வலிமையா நின்னு போராடு. ஒரு நாள் இறைவன் உனக்கு ஒரு வழிகாட்டு. அதான் விஷயம். நீ பரிகாரம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை போராட சொல்றேன். நீ பூசணிக்காவை எடுத்துட்டு போய் இதுல போய் அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை சுத்திக்கிட்டு நிக்கிற. நான் என்ன பண்றது? பணம் யாரு வேணாலும் கொடுத்துடலாம், ஆனா உயர்ந்த செயல். பணம் வந்துடும், 10 வருஷம் நல்லா இருப்ப, திருப்பி அடுத்த திசை வரும் ராசியில, அப்ப துன்பம் வந்துடும். என்ன பண்ணுவ? நிரந்தரமான தீர்வு வேணும்னு நான் நினைக்கிறேன், நீ இன்சிடென்டா தீர்வு வேணும்னு நீ நினைக்கிற. அவ்வளவுதான் விஷயம். சரி, பார்த்துக்கங்க. என்னப்பா வேற என்னப்பா, டீ குடிக்கணுமா? டீ கொடுத்துருங்க. வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஒரு பிரேக் எடுத்து டீ சாப்பிட்றீங்களா? என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? எப்படி போராடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல. தயவுசெய்து பண்ணுங்க.